எசேக்கியேல் 18வது அதிகாரம் 32வது வசனம் இப்படியாக சொல்கிறது, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனம் திரும்புங்கள்னு சொல்றாரு. இன்னைக்கு ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனத்துல நம்ம சிக்குண்டு இருக்கலாம், இல்ல நம்ம பாவம் பண்றோம்னு தெரியும், ஆனா அந்த பாவத்துல இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அது மட்டும் இல்ல, சில துணிகரமான பாவங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நம்ம பண்றது தப்புன்னு நமக்கு தெரியும், ஆனா நம்ம சில பாவத்தை எந்த பயமும் இல்லாம நம்ம துணிகரமா பண்ணுவோம். நம்ம பாவம் செய்யறதுன்னா என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, பொய் சொல்றது, திருடுறது, கொலை செய்யறது மட்டும்தான் அப்படின்ட்டு. அது மட்டும் பாவம் இல்லை, இன்னும் அநேக பாவங்கள் நமக்குள்ளடியே இருக்கு. அது என்னென்னு பார்க்கும்போது கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இது எல்லாமே ஆண்டவர் வெறுக்கிற பாவங்கள். இந்த பாவங்கள்ல இருந்து நம்ம மனம் திரும்பினா மட்டும்தான் நம்மளால பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த பாவத்திலே நம்ம மறித்து போறத ஆண்டவர் விரும்பல. துன்மார்க்கமா துணிகரமான பாவங்களை செஞ்சு அதுலேயே சாகிறது ஆண்டவருக்கு கொஞ்சமும் பிரியம் இல்லை. அவன் தன்னுடைய வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இப்படிப்பட்ட பாவங்கள்ல இருந்து நம்ம விலகி ஆண்டவர் விரும்புகிற வழிகளை நடக்கும்போது தான் நம்மளால பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், என்னால மனம் திரும்ப முடியல, இந்த பாவத்துல இருந்து வெளியே வர முடியலன்னு நீங்க யோசிக்கலாம். ஆண்டவர் கிட்ட உதவி கேளுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க விசுவாசிங்க, பாவத்துல இருந்து மனம் திரும்புங்க, அவர் விரும்புகிற வழிகளில் நீங்க பரிசுத்தமா வாழுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.